நான் காங்கிரஸ் தான் சொல்கிறேன், ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று காங்கிரஸ் நீங்கள்லாம் தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன பண்ணுங்க, பிஜேபியோட வந்து இணைஞ்சிருங்க. நான் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாடு காங்கிரஸ் வரைக்கும் நீ பிஜேபியோட இணைஞ்சிருங்க. இதில் என்ன இருக்குதுங்க? நீங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும்னு நீங்கள் நினைச்சா, உங்களுக்கே தெரியுது, நீங்க ஒரு தேசிய கட்சி, உங்களை வைத்து தான் ராஜ்யசபால அவங்க இருக்க முடியும். அந்த தேசிய கட்சியை இவங்க வந்து அற்பமா எண்ணிக்கிட்டு உங்களை வந்து சட்டையே பண்ணாம ஒவ்வொரு முறையும், இப்போதான் இல்லை, ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட தொங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இவ்வளோ சீட்டு கூடு, அவ்வளோ சீட்டு கூடு அப்படின்னு. அதுல இந்த முறை இன்னும் கேவலமா தொங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்று பிஜேபி கூட வந்து சேர்ந்துருங்க, இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம விஜய் இருக்கிறார் தாவேகா, அவர் கட்சியில் போய் சேர்ந்துருங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் விஜய் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எப்படியும் ஒரு 20 அல்லது 30 சீட் தருவார். 30 பேர் அல்லது 40 பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ள உட்காந்துருப்பீங்க. தேசிய கட்சி உள்ள ஒரு 40 பேர் நீங்க உள்ள உட்காந்துருப்பீங்க. உட்காந்துக்குங்க, உங்களை வேண்டான்னு சொல்ல. நான் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுற ஆள். ஆனா காங்கிரஸ்ல 40 பேர் வந்து உட்காந்து எனக்கு ஒன்றும் பரவாயில்லன்னு நான் சொல்றேன். இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, பாவம் நீங்க ஒரு தேசிய கட்சியா இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் மட்டுமாவது காங்கிரஸ்னு ஒன்று இருக்கட்டுமே. மத்தியில் நீங்கள் வரப்போகிறதே கிடையாது, இன்னுமே முடிஞ்சு போச்சு உங்கள் கதை மத்தியில். ஸோ தமிழக காங்கிரஸ், என் இனத்தின் மக்கள், நீங்களும் வந்து உட்காருங்க சட்டசபையில். நான் ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன்னே தவிர, மற்றபடி உங்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் காங்கிரஸை எல்லாரும் விட்டுட்டு பேசாமல் பிஜேபி வந்து சேர்ந்துருன்னு நான் சொல்லுவேன்.